பிரைஸ் தி லார்ட். நான் உங்க எஸ்தர். வாங்க கதைக்குள்ள போலாம். காத்திருக்க வேண்டும். கெவின் அவனுடைய பேரண்ட்ஸுக்கு ஒரே ஒரு பையனா. கெவினுக்கு எல்லாமே அவன் கேட்ட உடனே கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பானா. அப்படி கிடைக்க லேட் ஆகுதுன்னா அழுது அடம் பிடிச்சாவது வாங்கிடுவானா. கெவினுடைய பேரண்ட்ஸும் வளர வளர சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்ட உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. அப்படித்தான் ஒரு முறை எனக்கு பூனைக்குட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சானா. அவங்க அம்மாவும், என்னது பூனைக்குட்டியா, சரி சரி நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனாலும் கெவின் எனக்கு இப்பவே வேணும், வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேட்க ஆரம்பிச்சானா. அவங்க அம்மாவும் சொன்னாங்களாம், இது பாரு, நீ கேட்ட உடனே வாங்கி கொடுக்க முடியுமா? இன்னைக்கு சாயங்காலம் அப்பா வருவார்ல, நம்ம எல்லாரும் பெட் ஷாப்க்கு போய் ஒரு அழகான பூனைக்குட்டிய வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனாலும் கெவின், இல்ல எனக்கு இப்பவே பூனைக்குட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சானா. அவங்க அம்மா எவ்வளோ சமாதானப்படுத்தியும் கெவின் அழைய நிறுத்துறதாவே இல்லையா. என்ன பண்றதுன்னே தெரியாம கெவினுடைய அப்பாக்கு போன் பண்ணி, என்னங்க, கெவின் ரொம்ப அழுத அடம் பிடிக்கிறான், இப்பவே எனக்கு ஒரு பூனைக்குட்டி வேணும்னு சொல்றான், நீங்க தயவு செய்து எப்படியாச்சும் வரும்போது ஒரு பூனைக்குட்டிய வாங்கிட்டு வாங்க, என்னால சமாளிக்கவே முடியல அப்படின்னு சொன்னாங்களாம். கெவினுடைய அப்பாவும் சரி சரி நான் வரும்போது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டாராம். கெவினுடைய அப்பாவும் தான் சொன்னது போலவே ஆபீஸ் விட்டு வரும்போது ஒரு அழகான பூனைக்குட்டிய வாங்கிட்டு வந்தாங்களாம். பூனைக்குட்டிய பார்த்ததுதான் கெவினுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் அவங்க அம்மா அந்த பூனைக்குட்டிக்கு பால் வைக்கும் போதெல்லாம், அம்மாமா இன்னைக்கேமா பூனைக்குட்டி வளரல அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் கேட்டு ரொம்ப நச்சரிச்சானா. கொஞ்ச நாள் கழிச்சு இவன் எதிர்பார்த்த மாதிரி அந்த பூனைக்குட்டி ரொம்ப பெருசா வளராததுனால அந்த பூனை வளர்க்குற ஆசையும் விட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா எனக்கு மீன் குட்டி வாங்கி தாங்கம்மா, எனக்கு மீன் குட்டி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்க ஆரம்பிச்சானா. அவங்க அம்மாவும் நான் அப்புறமா வாங்கி தரேன்னு சொல்லும் போது வழக்கம் போல கெவின் இப்பவும் அழுது அடம் பிடிக்க ஆரம்பிச்சானா. அவனுடைய தொல்லை தாங்காம அவங்க அம்மா அப்பா அவனுக்கு ஒரு குட்டி மீனை வாங்கி கொடுத்தாங்களாம். அதே போல அந்த மீனுக்கு ஃபுட்டு போடும் போதும், மீன் நிறைய சாப்பிட்டுட்டு நீ சீக்கிரமா பெருசா வளரு, நீ ஏன் கம்மியா சாப்பிடுற, நல்லா வளரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறதும், அவங்க அம்மா மீனுக்கு சாப்பாடு போடும் போதெல்லாம், அம்மா இன்னும் கொஞ்சம் நிறைய சாப்பாடு போடுங்க, ஏன் இன்னும் இந்த மீன் வளரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சானா. அந்த மீன் குட்டி வளரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஃபுட் எடுத்து அதுக்கு போட ஆரம்பிச்சானா. அந்த மீன் குட்டியும் எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்டு வயிறு வீங்கி செத்தே போச்சான். அதை பார்த்ததும் கெவின் அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா என் மீன் குட்டி செத்து போச்சுமா, என்னம்மா ஆச்சு, ஏமா இந்த மீன் குட்டி செத்து போச்சுன்ட்டு ஒரே அழ ஆரம்பிச்சானோ. அவங்க அம்மாவும் கெவினை சமாதானப்படுத்துறதுக்கு படாத பாடுபட்டு அவனை தூங்க வச்சாங்களாம். கெவின் இப்படி எல்லா காரியத்துக்கும் அழுது அடம் பிடிக்கிறது மாத்திரம் இல்லாம எதுக்குமே காத்து இருக்காம எல்லாத்துக்கும் அவசரப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பேரண்ட்ஸ் கவலைப்பட ஆரம்பிச்சாங்களாம். ஆனா கெவினுடைய அம்மா, இந்த பழக்கத்தோடயே இவன் வளர்ந்தா என்னுடைய எதிர்காலம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு சமயத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்களாம். ஒரு நாள் கெவினுடைய அம்மா அவங்க தோட்டத்துல இருந்த கொய்யா பழத்தை பறிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். கெவினோ ஓடி போய், அம்மா நானும் பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொய்யா பழங்களை பறிக்க ஆரம்பிச்சானா. ஆனா கெவின் பறிச்சது எல்லாமே பிஞ்சு காயா இருந்துச்சான். அவங்க அம்மா அந்த கொய்யா பழத்தை எல்லாம் வெட்டி கொடுக்கும் போது அத கெவின் சாப்பிட்டுட்டு, மம்மி ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம தான் பறிச்ச அந்த கொய்யா பிஞ்சையும் எடுத்து கடிக்க ஆரம்பிச்சானா. ஆனா அந்த கொய்யா பிஞ்சி துவர்ப்பா இருந்ததுனால அத வாயிலிருந்து துப்பிட்டு, ஐயா அம்மா இது நல்லாவே இல்ல அப்படின்னு சொன்னானா. அவங்க அம்மாவும் இதுதான் சரியான சமயம், அவனுக்கு எப்படியாவது புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா கெவின், இங்க பாரு, அம்மா பறிச்ச காயெல்லாம் எவ்வளவு பெருசா பழமா இருக்கு பாத்தியா, ஆனா நீ பறிச்சது பாரு ரொம்ப சின்னதா பச்சையா இருக்கு. அதை நீ பறிக்காம இன்னும் கொஞ்ச நாள் வளர விட்டுருந்தனா இப்போ நீ சாப்பிட்டல்ல, அதே போல
டேஸ்டான கொய்யா பழமா இருந்திருக்கும். ஆனா நீ அவசரப்பட்டதுனாலதான் இப்படி ஆயிடுச்சு. பாத்தியா, நம்ம எல்லா விஷயத்தையும் அவசரப்படுறதுனால நமக்கு எதுவும் நல்ல விஷயம் நடக்க போறது இல்ல. நம்ம பொறுமையா காத்திருந்தா எல்லாமே நல்லதா நடக்கும் கெவின். இனிமேல் நீ எதுக்குமே அவசரப்படக்கூடாது, பொறுமையா காத்திருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த கெவின் உடனே அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் அவசரப்பட்டதுனாலதான் அந்த மீன் குட்டி செத்து போயிருச்சாமா அப்படின்னு சொல்லி கேட்டானா. அவங்க அம்மாவும், ஆமா கெவின், அதுக்கு நீ டெய்லி நிறைய ஃபுட்டு போட்டா அது சின்ன மீன் இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமா தானே சாப்பிட்டு வளரும். ஆனா நீ உடனே எல்லா ஃபுட்டையும் சாப்பிடணும் அப்படின்றதுனால அது நிறைய சாப்பிட்டு வயிறு வீங்கி செத்து போயிருச்சு அப்படின்னு சொன்னதுதான். கெவின் கண்ணுல இருந்து தார தாரையா தண்ணி வந்து தன்னுடைய தவற உணர்ந்துட்டான். அப்ப அவங்க அம்மா கிட்ட சொன்னா, அம்மா நான் இனிமேல் அவசரப்படவே மாட்டேம்மா, இனிமேல் எல்லாத்துக்காகவும் நான் வெயிட் பண்ணுவேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்த தவறுக்காக வருத்தப்பட்டானா. வெரி குட் கெவின், இப்படித்தான் இருக்கணும். இனிமேல் எந்த காரியத்துக்கும் அவசரப்படாம பொறுமையா காத்திருக்கணும், சரியா அப்படின்னு சொன்னாங்களாம். இதத்தான் நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 12வது வசனத்துல கூட, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும் போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நாம எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாம பொறுமையா காத்திருந்தோம்னா நிச்சயமா நம்ம காத்திருந்ததற்கான பலனை ஏற்ற நாள்ல அறுவடை செய்வோம், அதாவது அந்த பலனை பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கறத நம்ம இந்த கதை மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் இல்லையா? இதே போல மறுபடியும் சூப்பரான ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். God bless you.